அனைவருக்கும் வணக்கம். வானொலி செய்திகள் சார்பாக கடந்த பல ஆண்டுகளில் வாஸ்துவை பற்றி ஐயா வாஸ்து ரத்னா நல்வழி பாலகிருஷ்ணன் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கும் வாஸ்து குறித்த சில சந்தேகங்களை நமது வாசகர்கள் எழுப்பியிருக்கின்ற காரணத்தினால் அதை பற்றி இன்று அவரோடு பேச இருக்கிறோம். வாஸ்து ரத்னா திரு நல்வழி பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த வாஸ்துவை ஒரு கலையாக கற்று அதை முறையாக பயின்று அதனை மக்கள் பயன்பெறும் வகையிலே லாப நோக்கமின்றி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். பல்வேறு அவருடைய நேயர்களின் அவருடைய சந்தேகங்களுக்கு அவர் நிவர்த்தி அளித்து வாஸ்து குறைபாடுகளை சரி செய்து அதன் காரணமாக பயன்பெற்ற பலர் நல்வழி அடைந்திருக்கிறார். அதனால் அவரை நல்வழி பாலகிருஷ்ணன் என்று அன்பர்கள் அன்போடு அழைக்கிறார். அவரை இன்று மீண்டும் உங்களுக்காக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். எனக்கு வானவில் செய்தி நேயர்களுக்கு வாசகர்களுக்கு பாலகிருஷ்ணன் வாஸ்து பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்று வாஸ்துவை பற்றி பல தகவல்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டி நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். அவருடைய சந்தேகங்களை கேட்பார். நான் எனக்கு தெரிந்த பதில்களை நான் இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாஸ்து என்றால் என்ன என்று அடிப்படையில் இருந்து ஆரம்பித்து ஒரு புதியதாக கட்டப்பட்ட இல்லம் எந்த மனையிலே கட்டப்பட வேண்டும், எங்கு கட்டப்பட வேண்டும், எப்படி கட்டப்பட வேண்டும், எந்தெந்த அறைகள் எந்தெந்த முறையிலே அமைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சென்ற நிகழ்ச்சிகளிலே நீங்கள் தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறீர்கள். அதை பெருவாரியான ரசிகர்கள் கண்டு கழித்து மேலும் பல சந்தேகங்களை கேட்டிருக்கிறார்கள். அவற்றை நாம் இன்று உங்கள் முன்னால் வைக்கிறோம். வாஸ்துப்படி வீடு கட்டி குடியேறுவது என்பது எல்லோராலும் முடியாத காரியம். காரணம், சிலர் ஏற்கனவே கட்டப்பட்ட அடுக்குமாடி வீடுகளையோ அல்லது தனி வீடுகளையோ வாங்கி அங்கேயே குடித்தனம் செய்கிறார்கள். அதே போல் வாடகை வீட்டிலும் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த வீடுகளிலே நாம் எந்த அளவுக்கு வாஸ்து பார்க்க வேண்டும், அப்படி வாஸ்துப்படி அவர்கள் சரியில்லை என்றால் நாம் என்ன செய்து அதுக்கான குறைகளை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நிறைய நேர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு தக்க பதில்களை அளிக்குமாறு தங்களை அன்போடு கேட்கிறீர்கள். நன்றி. நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது இயற்கையின் அடிப்படையிலே காற்று, ஆகாயம், பூமி, நெருப்பு, நீர் அடிப்படையிலே கொண்டது. இது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் வாழக்கூடிய வீடானது வாஸ்து சாஸ்திரப்படி இருந்தால் அவர்கள் ஆரோக்கியமாகவும் நல்ல செல்வ வளத்தோடும் நல்ல சிந்தனையோடும் நல்ல உயர்ந்த பதவியை அனுபவித்து கொண்டு வாழ்வார்கள். குறைபாடுகள் உள்ள வீடுகளில் இருந்தால் விபத்துக்கள் நடக்கும். தீ விபத்துக்கள், ரோட்டிலே விபத்து, ஒற்றுமை இல்லாத மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஒரு 50% சரியாக இருந்தால் கூட அந்த வீட்டிலே வாழ்கின்றவர் நன்றாக இருப்பார்கள். அதற்கும் குறைவாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் வரும், விபத்துக்கள் நடக்கும். ஒரே ஒரு விபத்து மறுபடியும் நடக்கும். கால் ஒருத்தருக்கு உடைஞ்சினா மறுபடியும் கால் உடையும். அதே போல் இரவு தூங்க ஆரம்பித்தாங்கன்னா தூங்க மாட்டாங்க, சண்டை போட்டே இருப்பாங்க, வெளியே சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதெல்லாம் வாஸ்துனுடைய குறைபாடுகள் தான். அப்படி குறைபாடுள்ள ஒரு வீட்டிலே விலை கொடுத்து வாங்கிவிட்டால் அல்லது அதில் குடியிருந்தால் அதனை சரி செய்வது ஓரளவுக்கு சரி செய்ய முடியும். முழுவதுமாக 100க்கு 100 சரி செய்ய முடியாது. அதற்கான பரிகாரங்கள் சிலது இருக்கிறது. அந்த பரிகாரத்தின்படி செய்தால், சமையலறை சரியாக இல்லாமல் வேறு இடத்துல இருந்தால் அவர்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அவர்கள் உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல் எப்பொழுதுமே வாக்குவாதம், இந்த உஷ்ணமான வார்த்தைகள் வெளியிடுதல், உடலே உஷ்ணமாக இருக்கும். சிறுநீரகத்தில் பிரச்சனை, உடலெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதே போன்று ஈசானியத்திலே பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கு தவிர்க்க முடியாது அறுவை சிகிச்சை. அந்த மிகவும் தெளிவாக மிகவும் அனுபவபூர்வமாக சொல்லுகின்றேன். கண்டிப்பாக அவர்களுக்கு அறுவை சிகிச்சை, குடும்ப தலைவி அல்லது தலைவனுக்கு அறுவை சிகிச்சை இருக்கும். சிறிய அளவிலாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு தான் இருப்பார்கள்.
இது வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, அடுக்குமாடியாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே பொருந்தும். அப்படி ஒரு வீட்டிலே இருந்தால் வீடு மாற்றுவது நல்லது. மாற்ற முடியாது, சொந்த வீடு பல லட்சங்கள் கொடுத்து வாங்கிய வீட்டிலே நாம் எப்படி மாற்ற முடியும் என்று வரும்போது அதற்கான பரிகாரங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. அதற்கு சில குறிப்பிட்ட ஆலயங்களுக்கு சென்று தொழுவது, ஆலயங்களுக்கு வண்டி மரம் போன்ற மரங்களை வாங்கி கொடுப்பது, செடிகளை வாங்கி கொண்டு நடுவது, சில பரிகாரங்கள் வீட்டிலே பூஜை புனஸ்காரங்கள் கொஞ்சம் அளவிற்கு அது கட்டுப்படுத்தும். 100க்கு 100 கட்டுப்படுத்தவில்லை என்றாலும் கூட அந்த பரிகாரங்கள் நல்ல முறையிலே செயல்படும். சில குறிப்பிட்ட ஆலயங்களுக்கு செல்வதெல்லாம் இருக்கிறது. அந்த ஆலயங்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்தால் கண்டிப்பாக அவர்களுடைய இடரான நேரங்கள் தவிர்க்கப்பட்டு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அனுபவம் உள்ள ஒரு இடத்திலே கலந்து ஆலோசித்து அந்த பணிகளை செய்தால் மிக தெளிவாக அவர்களுடைய முன்னேற்றம் படிப்படியாக ஏற்படும் என்பதை இந்த சூழ்நிலையை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, அருமையாக சொன்னீர்கள். இப்போ நம்ம சமீப காலத்தில் இந்த முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதையெல்லாம் மறந்து போனதின் காரணமாகத்தான் நமக்கு நிறைய இடர்பாடுகள் வருகின்றது என்று சொல்கிறார்கள். அது குறித்த விழிப்புணர்வு இன்றைக்கு பொதுமக்களிடையே நிறைய வந்திருக்கிறது. இந்த முன்னோர் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடை செய்வதின் காரணமாக இந்த வாஸ்து குறைபாடுகளை ஓரளவுக்காவது சரி செய்ய முடியுமா? மிக கண்டிப்பாக குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய முடியும். இந்த கேள்வி மிக தெளிவாக அருமையாக கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். குடும்பத்திலே பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கும்போது குலதெய்வம் வருடத்திற்கு 2 முறை 1 முறையாவது சென்று வந்தாலும், அதே போன்று பித்ருக்கள் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு அவர்களுக்கு வருடத்திற்கு 1 முறை கொடுப்பதோ, அமாவாசை திதி கொடுப்பதோ செய்து கொண்டு இருந்தாலும் சரி, அது மட்டுப்படும், குறையும். அதே போன்று ஏழைகளுக்கு உதவி செய்தல், அன்னதானங்கள் செய்தல், ஏழை சிறுவர்களுக்கு, சிறுமிகளுக்கு, குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகள் செய்தல், முதியோர்களுக்கு உதவி செய்தல், வீட்டில் உள்ள பெரியவர்களிடத்தில் பணிவாகவும் அவர்களை ஆரோக்கியத்தோடு வைத்து கொள்ளுதல், அவர்களுக்கு மரியாதை கொடுத்து, இப்படிப்பட்ட தெய்வீக பணியை செய்கின்ற போது வீட்டில் உள்ள அனைத்து குறைபாடுகளும், வாஸ்து குறைபாடுகள் மட்டும் இல்லாமல் கிரக தோஷங்கள் என்று சொல்லப்படுகின்ற பிரச்சனைகள் கூட கட்டுக்குள் வந்துவிடும். உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கும், வருமானம் படிப்படியாக உயர்வடையும், ஆரோக்கியம் மேன்மையடையும். நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினரிடத்திலே சுபிட்சமாகவும் ஒரு சிநேகத்தோடும் நீங்கள் வாழ முடியும். இது மிகவும் உறுதியாக இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இந்த பணிகள் எல்லாம் செய்தால் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நன்றி ஐயா, மிகவும் அருமையாக சொன்னீர்கள். இந்த மூத்தோர் வழிபாடு, முன்னோர் வழிபாடு மற்றும் இந்த ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது போன்றவற்றால் வாஸ்து குறைபாடுகளையும் கூட சரி செய்ய முடியும் என்று அருமையாக கூறினீர்கள். இது இதுவரை யாரும் கூறாத ஒரு அருமையான கருத்து. தாங்கள் இது போன்று எளிமையாக பரிகாரங்களை கூறுவதனால்தான் இன்று தங்களால் நிறைய பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதற்காக வானவில் செய்திகள் சார்பாகவும் இந்த கேள்விகள் எல்லாம் எங்கள் முன்னாலே வைத்து உங்களை கேட்க சொன்ன நேயர்கள் அனைவர்களின் சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். மிக தெளிவாக கேள்விகளை வைத்தார் அன்பு சகோதரர். இந்த மாதிரி கேள்விகளுக்குத்தான் விடை தெளிவாக வரும். நாமே சொல்வதை விட ஒரு கேள்வி வரும்போது அதற்குரிய விடை மிக தெளிவாக வரும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இடர்பாடுகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வு குறைவாகவோ அல்லது கூடுதலாகவோ இருக்கும். இடரான சூழ்நிலையில் மிகவும் தவறான ஒரு வீட்டிலே இருந்தால் கூட எளிமையான சில பரிகாரங்கள் மூலமாக, மிகப்பெரிய அளவில் செலவு செய்து பரிகாரங்கள் செய்வது அது தனி, அது வேறு. ஆனால் எளிமையான பரிகாரங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வது, அதுதான் கடவுள் விரும்புகிறார். அன்னதானங்கள், கல்வி தானங்கள், முதியோர்களுக்கு உதவி செய்தல், மருத்துவத்து வகையிலே நோயாளிகளுக்கு உதவி செய்தல், இது போன்ற பணிகளை செய்கின்ற போது கடவுளுடைய முழுமையான அனுகிரகம் கிடைக்கும். அதன் வாயிலாக நமக்கு மனதிலே இருக்கக்கூடிய சங்கடங்கள், உடலிலே இருக்கக்கூடிய நோய்கள், மனதிலே சங்கடங்களோடு குடும்பத்திலே ஒற்றுமையும் இணைந்து அனைவரும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வானவில் நேயர்களுக்கும் வாசகர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
பி பாலகிருஷ்ணன், வாஸ்து பி பாலகிருஷ்ணன், 9884 222 100. இன்னொரு நம்பர் சொல்கிறேங்க, இன்னொரு எண் 9025255980. என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.